தண்டனை சட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நியாய சங்கிதா BNS அப்படிங்கிற சட்டத்தை வரிசையாக பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு லெக்சர்லையும் ஒரு விஷயத்தை கவர் பண்ணுவோம். போன லெக்சரில் என்ன பார்த்தோம்? ஜென்ரல் எக்ஸெப்ஷன், பொது விதிவிலக்குகள் அப்படிங்கிறத இப்போ செக்ஷன் 14லேருந்து 44 வரைக்கும் இருக்கிறதுல நம்ம 22 வரைக்கும் பார்க்கோம். இந்த செஷனில் நம்ம 23லேருந்து பொது விதிவிலக்குகளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அதிலிருந்து தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ நம்ம செக்ஷன் 22, 24ங்கிறத பார்ப்போம். இன்டாக்சிகேஷன் தொடர்பானது. அது இன்டாக்சிகேஷன்னா போதையில் ஒரு மனிதன் செய்தால் அதை குற்றம் என்று கருதப்படுமா அப்படிங்கிறதுக்கு சில விதிகளை சொல்லணும். அதை 23, 24 சொல்லுது. 23 எப்படின்னு சொன்னால், அவனுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு மனிதன் போதைக்கு உள்ளானால் அவனுடைய நடத்தை எவ்வாறாக இருக்க வேண்டும். 24 அவனே போதையில் இருந்தான்னா அவனுக்கு என்ன ரூலு. இந்த 23ன்னு சொல்லக்கூடியது அடுத்தவர் காரணமாக ஒருவர் போதையில் இருந்தால் அவன் அன்சவுண்ட் மைண்டு, புத்திசுவாதீனம் இல்லாதவன் செய்த மாதிரியே ரூலை கொண்டு வரும். பாருங்க 22ல் ஆக்ட் ஆஃப் எ பர்சன் இன்கேப்பபிள் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பை ரீசன் ஆஃப் இன்டாக்சிகேஷன். போதை காரணமாக ஒரு மனிதர் ஒரு செயல் செய்கிறார் என்றால் அந்த போதை எப்படியா இருக்கணும்? காஸ்ட் அகைன்ஸ்ட் ஹிஸ் வில். அவருக்கு விருப்பம் இல்லாமல் அவருடைய விருப்பத்துக்கு எதிரானதாக இருக்கணும். Nothing is an offense which is done by the person who at the time of doing it, செயலை செய்யும் போது, by reason of intoxication, போதை காரணமாக, incapable of knowing the nature of the act, or he is doing what is either wrong or contrary to law. போதை காரணமாக தான் செய்யும் செயலின் இயல்பை அறியாதிருந்தார், நம்பர் 1. அல்லது போதை காரணமாக தான் செய்வது தவறு அல்லது சட்டத்துக்கு புறம்பானது என்று அறியாமல் இருந்தார். இதை பார்த்தீங்கன்னா இந்த டெஃபனிஷன் எங்கே வருது? இதுக்கு மேலே உள்ள செக்ஷனில் 22ல் அன்சவுண்ட் மைண்டுக்கும் இதே தான். ஒருவன் புத்திசுவாதி இல்லாமல் செயல் செய்தால் குற்றமானு பார்க்கையில் நாட் நோயிங் த நேச்சர் ஆஃப் தி ஆக்ட், செய்யும் செயலின் இயல்பை அறியவில்லை அல்லது அது தவறு அல்லது சட்டத்துக்கு புறம்பானது என்று அறியவில்லை அப்படின்னு அங்கே படித்தோம். அதே விஷயத்தை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. போதை காரணமாக ஒருத்தன் செய்தால் அதுதான். ஆனால் என்ன, இந்த ரூல் பொருந்தணுமானா, the thing which intoxicated him was administered to him without his knowledge or against his will. அவனுடைய அறிவில்லாமல் அல்லது அவனுடைய விருப்பத்துக்கு எதிராக அந்த போதைப் பொருள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுடைய நாலேஜ் இல்லாமல் ஒரு ஜூஸில் ஏதோ ஒரு பொடியை போட்டு கலக்கி கொடுத்துட்டாங்க, போதை ஆயிட்டான். அல்லது அகெயின்ஸ்ட் ஹிஸ் வில், அவன் முடியாதுன்னு சொல்லுதான், வாயை திறந்து உள்ள ஊற்றிட்டாங்க. இதுதான் ரெண்டும். வித்தவுட் ஹிஸ் நாலேஜ் ஆர் அகெயின்ஸ்ட் ஹிஸ் வில். அவனுடைய அறிவில்லாமல் போதையிலானான் அல்லது அவனுடைய விருப்பத்துக்கு எதிராக போதையிலானான் என்றால் அவன் செய்த செயல் குற்றமில்லை. எப்போது அந்த போதையின் காரணமாக செய்த செயலின் தன்மையை அறியவில்லை அல்லது செய்வது தவறு அல்லது சட்டத்துக்கு புறம்பானது என்று அறியவில்லை அப்படின்னா குற்றம் இல்லை. இது ஆமாம், போதையில் இருக்கான், போதையில் காரணமாக செய்த செயலின் தன்மையை அறியவில்லை அல்லது செய்வது சட்டத்துக்கு புறம்பானது தவறுன்னு இல்லை. 3வது கண்டிஷன் வித்தவுட் ஹிஸ் நாலேஜ் ஆர் அகைன்ஸ்ட் ஹிஸ் வில். இது ஆரம்ப காலங்களில் உள்ள 1835 உள்ள கேஸு, வித்தவுட் ஹிஸ் நாலேஜ் அகைன்ஸ்ட் ஹிஸ் வில் அப்படின்னு. அடுத்தது 24, அஃபென்ஸ் ரிக்வயரிங் எ பர்டிகுலர் இன்டென்ட் ஆர் நாலேஜ் கமிட்டட் பை ஒன் ஆர் ஹூ இஸ் இன்டாக்சிகேட்டட். போதையில் ஒரு மனிதன் ஒரு செயலை செய்தால் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் அல்லது அறிவு உள்ளது காரணமாக அது குற்றமாகும் என்றால் என்ன விதி அப்படிங்கிறத இதை சொல்லுது. உதாரணத்துக்கு இந்த கொலை அப்படிங்கிறது வருது, மர்டர். அதில் குறிப்பிட்ட நோக்கத்தோடு செயல்படணும் அல்லது குறிப்பிட்ட அறிவோடு செயல்படணும். இன் ஆல் ப்ராபபிலிட்டி இட் வில் லீட் டு டெத் ஆஃப் அனதர் பர்சன். எப்படி இருந்தாலும் இது ஒரு மரணத்திலேயே முடிவடையும் என்று அறிந்து கொண்டு ஒரு செயலை செய்தான் என்றால் அது கொலை அப்படின்னு அங்கே செக்ஷன் பழைய செக்ஷன் 300 சொல்லுது, இப்போ 101 சொல்லுது மர்டரோட டெஃபனிஷன். மர்டரோட டெஃபனிஷனில் 3 இன்டென்ஷனை சொல்லுவாங்க, ஒரு நாலேஜை சொல்லுவாங்க.
கொலை செய்ய வேண்டும் என்று நோக்கமோடு செயல்பட்டார் அல்லது கொலை செய்த இந்த காயம் ஏற்படுத்த வேண்டும் என்று நோக்கமோடு செயல்பட்டார், அந்த காயம் மரணத்தில் நிகழும் என்று நோக்கத்தோடு செயல்பட்டார் அப்படின்னு அங்கே 3 இன்டென்ஷனை சொல்லுதான். ஒன்று நாலேஜை சொல்லுவோம். நாலேஜில் இன் ஆல் ப்ராபபிலிட்டி இட் வில் லீட் டு த டெத் ஆஃப் அனதர் பர்சன். அப்படி ஒரு செயல் நாலேஜ் காரணமாக குற்றமாகுது அல்லது இன்டென்ஷன் காரணமாக குற்றமாகுதுன்னா என்ன ரூல் அப்படின்னு? இன் கேசஸ் வேர் an act is done an offense unless done with a particular knowledge or intent, குறிப்பிட்ட நோக்கம் அல்லது குறிப்பிட்ட அறிவுடன் ஒரு செயல் செய்யப்பட்டால் மட்டுமே குற்றமாகும் என்றால், a person who does the act in a state of intoxication shall be liable to be dealt with as if he had the same knowledge as would have been he had not been intoxicated. அவர் போதையில் இல்லை என்றால் என்ன அறிவு இருந்திருக்குமோ அதே மாதிரி நினைச்சு எடுத்துக்கிடுவோம். Unless the thing intoxicated was administered to him without his knowledge and against his will. Without his knowledge against his will னா ப்ரீவியஸ் செக்ஷன் தான் பொருந்தும். இது தானே ஒருத்தன் போதையில் இருந்தான்னா அவனுக்கு இன்டென்ஷனோ நாலேஜோ இருந்தால் குற்றமாகும் போது இன்டென்ஷனை கணக்கில் வைக்க மாட்டோம். ஏன்னா போதை சமயத்தில் அவன் இன்டென்ஷன் அவ்வளவு இருக்குன்னு எடுத்துக்கிட்டது இல்லை, போதை சமயத்தில் அவனுக்கு நாலேஜ் இருந்துன்னு எடுத்துக்கிறது. இது ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு கேஸில் கணவன் மனைவி என்ன செய்தான், கீழே தள்ளி போட்டால் மிதிச்சான், அடித்தான், கடைசி கெரசினை தூக்கி மேலே ஊற்றி வச்சு தீய வச்சுட்டான். இவன் இப்போ 2 விஷயம் இருக்கு. அவளை கொல்ல வேண்டும் என்று நோக்கம் கொண்டிருந்தானா, நோக்கம்னா அது கொலையில் வருது, இல்லாட்ட தன் செயல் காரணமாக அவள் இறந்து விடுவாள் என்று அறிந்திருந்தானா, 2 இருக்கு. அடித்தான், மிதிச்சான், கீழே போட்டான், தலை கரசினை ஊற்றுனான், தீய வைக்கான். இப்போ இந்த விஷயத்தில் அவன் அவளை கொல்ல வேண்டும் என்று இன்டென்ஷன் இருந்தது, போதையில் இருக்கான், இன்டென்ஷன் இருந்தது. இருந்தாலும் சட்டம் அந்த இன்டென்ஷனை கணக்கில் எடுத்துக்கிட்டது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒரு கெரசினை ஊற்றி தீய கொளுத்தி வச்சா அந்த பெண் இறந்து விடுவாள் என்று அறிந்திருக்கிறார். அப்போ அவன் இந்த செக்ஷனுக்கு அவன் குற்றவாளி, அவனுக்கு எக்ஸப்ஷன் இல்லை. அதுதான் இன்டென்ஷனுக்கும் நாலேஜுக்கும் உள்ள வித்தியாசம். பெண்ணை கொல்லணும்னு போதையில் பெண்ணை கொலை செய்யணும் நோக்கம் இருக்கு அவனுக்கு. அவன் என்ன செய்தான், கீழே ஊற்றி கெரசினை ஊற்றினான். இந்த கெரசினை ஊற்றினதும் கெரசினை ஊற்றி வச்சு தீய கொளுத்தினாலும் பெண் இறந்து விடுவாள் என்று அறிந்திருக்கிறான்னு சொல்லி இன் ஆல் ப்ராபபிலிட்டி இட் வில் லீட் டு த டெத் ஆஃப் அனதர் பர்சன், அநேகமாக எனது செயல் காரணமாக ஒரு நபர் மரணம் அடைவார் அப்படின்னு அறிந்திருக்கிறார், அதன் காரணமாக அவர் கொலையாளி அப்படின்னு கொண்டு வரலாம். ஒரு செயலை செய்கிறான், ஒரு பர்டிகுலர் நாலேஜ் அது இன்டென்ஷனோட செய்தால் அது குற்றமாகுது. அவன் இன்டாக்சிகேஷனில் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு நாலேஜ் இருக்குன்னு எடுத்துக்கிடுதும், இன்டென்ஷனாக எடுத்துக்கிடுது இல்லை. இது அகெயின்ஸ்ட் ஹிஸ் நாலேஜ் ஆர் வில் அப்படின்னு இருந்தால் போகும். இதான் இந்த கேஸ் தான். போதையில் வீட்டுக்கு வந்தான், பெண்ணை எடுத்தான், அவள் என்ன செய்தான், ஆஸ்க் த டிசீஸ் டு சைன் எ பிளாங்க் பேப்பர். நீ வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு நான் வேணுங்கிறத எழுதிக்கிட்டுதான்னா அவன் முடியாதுன்னா அவள் சட்டையில் தீய வச்சான். அவள் ஓடி போனவனை இழுத்து வச்சு கரசினை ஊற்றி தீய வச்சான் உடம்புல. அப்போ இதில் அவனுக்கு இன்டென்ஷன் அவளை கொலை பண்ணணும், பிளாங்க் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கலான்னு இருந்தால் கூட சட்டை என்ன சொல்லுது, அது நாலேஜ் இருந்தது இல்லையா அவனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. இனி கன்சென்ட் அண்ட் கம்பல்ஷன் அப்படிங்கிறத 25லேருந்து ஒரு 7 செக்ஷனு, 4 போனால் 8 செக்ஷனில் வரும். கன்சென்ட்னா என்னன்னா ஒன்று சம்மதிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்குன்னா கன்சென்ட்டும் சப்மிஷனும் வேறையாக இருக்கும். பயந்து போய் ஒரு பெண்ணை கற்பழிக்கான்னா அங்கே கன்சென்ட் இருந்தால் அது ரேப்பு, இல்லைன்னா அது என்ன, அது பலவந்தப்படுத்தலைன்னு வந்துடும். அப்போ கன்சென்ட்டுங்கிறது நிறைய இடங்கள்ல முக்கியம் இருக்குது. கன்சென்ட் இருக்கா அப்படிங்கிறது அதில் தான் நிறைய தீர்ப்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா, கன்சென்ட்னா இதன் பலன் என்ன, நான் இந்த செயலுக்கு ஒத்துக்கொண்டால் இதன் என்ன விளைவுகள் ஏற்படும்
இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்துட்டு கொடுத்தாதான் அது ஒப்புதல் அப்படின்னு, கன்சென்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர, இப்போ என் கூட லாட்ஜுக்கு வாரியா அப்படின்னு கூப்பிடுதான், அவன் கையில் கத்தி வச்சுருக்கான், இல்லை ஆள் ஒரு மாதிரி முரடேன் அப்படின்னா அந்த பெண்ணு பயந்து போய் கூட போவான். அது கன்சென்ட் ஆகாது அப்படின்னு சில தீர்ப்புகள் சொல்லுவாங்க. அதான் கன்சென்ட்டுங்கிறது அந்த மாதிரி இருந்தால் தான் கன்சென்ட். இந்த பாருங்கள், இந்த இதில் சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொன்னா, கான்சியஸ் அண்ட் வாலண்டரிலி ஆக்ட். அதனால் புத்திபூர்வமாக ஒரு செயல் செய்யப்படணும், அது வாலண்டரியாக இருக்கணும், பயந்து போய் செய்யக்கூடாது அப்படின்னு. கன்சென்ட்டுக்கும் சப்மிஷனுக்கும் நடுவில் வித்தியாசம் இருக்குது. இனி 25ல் ஆக்ட் நாட் இன்டெண்டட் ஆர் நாட் நோன் லைக்லி டு காஸ் டெத் ஆர் கிரீவியஸ் ஹர்ட் டன் பை கன்சென்ட். இந்த பிரிவில் 2 வருது. விச் இஸ் நாட் இன்டெண்டட் டு காஸ் டெத் ஆர் கிரீவியஸ் ஹர்ட் which is not known by the doer likely to cause death, or an offense by reason of harm which it may cause, or intended by the doer cause, above 18 years, who has given consent whether express or implicit. இதை புரியணும்னா இந்த கீழே உள்ள இல்லஸ்ட்ரேஷனை பார்க்கணும். ஏங்க வரும் இசட்டுங்க வரும், மல்யுத்த வீரர்களும் வச்சுக்கிடுங்க. இதில் என்னன்னா, ஒரு விளையாட்டு மற்றவங்களுக்காக டிக்கெட்டை கொடுத்து போட்டு வருதுக்கு இருக்கு, இல்லை வாள் சண்டை நடக்கு, மல்யுத்தம் நடக்கு, இப்படி உள்ள சண்டைகள் நடக்கு. 2 பேரும் ஒத்துக்கிட்டு தான் போகிறாங்க. The agreement implies the consent of each other to suffer any harm in the course of such fencing may be caused without foul play. அதாவது ஒருத்த மல்யுத்தத்துக்கு போகிறாங்க, போன இடத்துல அடிபட்டு செத்துட்டான்னு வைங்க. அப்போ அப்படி உள்ள சூழ்நிலையில் இந்த செக்ஷன்ல வருது. அவன் மல்யுத்தத்துக்கு போகும்போதே அங்கே அடிபட்டால் ஒருவேளை இறந்து விடலான்னு இருக்குது. வாள் சண்டை இருக்குது, குத்துச்சண்டை இருக்குது, எப்படியோ நிறைய இந்த மாதிரி உடல் சார்ந்த விளையாட்டுகள் இருக்குது. அதில் இவங்க அக்ரி பண்ணி அதுக்குள்ளே போகும்போதே ஏதாவது இருந்தால் அதை நான் ஏற்றுக்கிடுதாங்க, கன்சென்டோட தான் போகிறாங்க, ப்ரொவைடட் அந்த கேமுக்குள்ள ரூலை தாண்டி போகக்கூடாது. இதை தான் இந்த செக்ஷனில் நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு. ஆக்ட் டன் வித்தவுட் இன்டென்ட் டு காஸ் டெத் ஆர் கிரீவியஸ் ஹர்ட் வித்தவுட் நாலேஜ் ஆஃப் த டூயர் இட் இஸ் லைக்லி டு காஸ் டெத் ஆர். அப்போ இங்கே இன்டென்ஷனும் இல்லை, நாலேஜும் இல்லை. அந்த இடத்துல இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். எப்போ? by the reason of any harm which may cause intent to cause by the doer to cause, if such a person is above 18 years, has given express or implied consent. 18 வயசுக்கு மேலே உள்ளவர் ஒரு கன்சென்ட் கொடுத்திருந்தாருன்னா அங்க இல்லை. ஏன்னு சொன்னால் இங்கே ஆக்ட் இஸ் டன் வித்தவுட் இன்டென்ட் டு காஸ் டெத் ஆர் வித்தவுட் இன்டென்ட் டு காஸ் கிரீவியஸ் ஹர்ட் வித்தவுட் நாலேஜ். இன்டென்ஷனும் இல்லை, நாலேஜ் இல்லை. அப்படி உள்ள சமயத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அது 18 வயசுக்கு மேற்பட்டவருடன் எக்ஸ்பிரஸ் இன்டென்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இருக்கும். ஒரு பல் டாக்டர் போகிறோம், நீ சேரில் உட்காந்து ஆன்னு வாயை திறக்கும் போதே அது கன்சென்ட் கொடுத்தாச்சு, நீ பல்ல புடிங்கோ. இது கன்சென்ட் டு சஃபர் ஹார்ம் அப்படி வந்ததுன்னா நான் ஏற்றுக்கிடுதேன். அப்படி கன்சென்ட் டு டேக் ரிஸ்க், it is not an offense by reason of it may be known by the doer or likely to doer above 80 years express implied consent to take the risk. ஒரு ரிஸ்க் இருக்குது ரெஸ்லிங்கில், ஒருவேளை சாகலாம் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துக்கலாம் அல்லது சஃபர் ஹார்ம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு 2 பிரிவாக சொல்லுவாங்க இதில் இந்த செக்ஷனில். நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் which is intent to cause death or grievous hurt. காயம் ஏற்படுத்த வேண்டும் அல்லது கொடுங்காயம் ஏற்படுத்த வேண்டும், மரணம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு இன்டென்ஷன் இல்லை, நாலேஜும் இல்லை. அப்படிங்கிற சூழ்நிலையில் அவர் கன்சென்ட் கொடுத்துருந்தா அது தப்பு இல்லை அப்படின்னு. வெதர் எக்ஸ்பிரஸ் இம்ப்ளைட் டு சஃபர் தட் ஹார்ம் ஆர் பை ரீசன் ஆஃப் எனி ஹார்ம் விச் ஹஸ் கன்சென்டட் டு டேக் த ரிஸ்க். அந்த காயம், அந்த வலியோ இதோ மரணமோ நிகழும் என்று அறிந்து கொண்டு சஃபர் த ஹார்ம் அப்படின்னு கொடுத்துருக்கலாம், அல்லது அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறதான்னு கொடுக்கலாம். 2 விதமாக பிரித்து இந்த செக்ஷனில் கொடுக்காங்க. பல் டாக்டர்கிட்ட போனோன்னா அது சஃபர் த ஹார்ம். இதில் போனீங்கன்னா
அந்த ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் தி ஹார்ம் அப்படின்னு இருக்குது. இந்த கேஸில் 2 பேரும் ரெஸ்லிங்க, அவங்க சண்டை போட்டாங்க. டிசீஸ்டு ஆக்சிடென்ட்லி வைல் ரெஸ்லிங், மல்யுத்த போட்டியில் அவர் இறந்துட்டார். இது ஒரு வித்தியாசமான வழக்கு. எப்படின்னு சொன்னால், ஒரு 200 பேர் இருந்தாங்க. ஒரு பெண்ணை ஒருத்தன் மானபங்கப்படுத்திட்டான். அந்த ஜாதிக்காரன் பூரா அவனை அடிக்கிறதுக்கு கொல்லுறதுக்கு நின்னாங்க. பஞ்சாயத்துக்காரங்கெல்லாம் நடுவில் போய், இல்லைப்பா அவனை கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி செருப்பை மாலையை போட்டு போயிடுவோன்னு அவங்க மேலே போட்டாங்க. அப்போது இங்கே நீ கன்சென்ட் கொடுத்துருக்க அவங்ககிட்ட, அதனால் இல்லை, இதில் இன்டென்ஷன் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இட் வாஸ் ஹிஸ் கன்சர்ன் ஃபார் ஹிஸ் பெனிஃபிட் அப்படின்னு அவன் வயசு உள்ளவன் நீ கன்சர்ன் கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஆக்ட் நாட் இன்டெண்டட் டு காஸ் டெத் டன் பை கன்சர்ன்ட் இன் குட் ஃபெய்த் ஃபார் பர்சன்ஸ் பெனிஃபிட். இப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய பெனிஃபிட்டுக்காக சர்ஜரிக்காக கையெழுத்து போட்டு கொடுப்போம். ஆக்ட் நாட் இன்டெண்டட் டு காஸ் டெத் டன் பை கன்சர்ன்ட் இன் குட் ஃபெய்த் ஃபார் த பெனிஃபிட். மேலே வந்து ரிஸ்க்கு சஃபரிங் அப்படின்னு கொடுத்தோம், இங்கே வந்து ஃபார் த பெனிஃபிட். இட் இஸ் டன் இன் குட் ஃபெய்த் ஹூ ஹாஸ் கிவன் எ கன்சர்ன்ட் டு டேக் த ரிஸ்க் ஆஃப் த டு சஃபர் தட். இங்கே அவனுடைய நல்லதுக்காக செய்தாங்க. By reason of any harm to which it may cause or intended to cause or be known to the doer likely to cause any person whose benefit is that. ஒரு சர்ஜன் இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. சர்ஜனை ஆப்ரேஷனுங்கிறது கத்தி கிழிக்கலாம், அவன் இறந்தாலும் இறக்கலாம், எல்லாம் இருக்குது. இது தெரிஞ்சே தான் செய்தாங்க. இருந்தாலும் இட் இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தி other person who has given consent. Act is done is not an offense by reason of any harm it may cause or it is intended by the doer cause. மேலே என்ன செய்தோம், நாட் இன்டெண்டட்னு போட்டோம் முந்தின செக்ஷனில். அவனுக்கு இன்டென்ஷன், ஒரு காயத்தை ஏற்படுத்தணும் இன்டென்ஷன் இல்லை. இங்கே ஒரு காயத்தை ஏற்படுத்தணும் இன்டென்ஷனோட தான் டாக்டர் வாயத்தை கிழிக்கார். இங்கே இன்டென்ஷன் அண்ட் நாலேஜ் இருக்குது செய்தவருக்கு. இருந்தாலும் இவனுடைய பெனிஃபிட்டுக்காக இவனுடைய ஒப்புதலின் பேரில் செய்யப்படுகிறது. இதுதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். இதில் வந்து காயம் ஏற்படும், மரணம் நிகழ்ந்தாலும் நிகழும், இன்டென்ஷனலி அவன் வயத்தை கிழிக்கான், அதனால காயம் ஏற்படும்னு தெரிஞ்சுக்கிட்டே கிழிக்கான் அப்படிங்கிறத இங்கே வரும். ஒரு கண்டிஷன், இட் இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தி பர்சன். It is done in good faith. Consent is given. It may be expressed or implied. ஆனால் இன்டென்ஷன் டு காஸ் டெத் இல்லை. இன்டென்ஷன் இல்லை, ஃபார் த பெனிஃபிட் அவன் செய்தாங்க. ஆக்ட் டன் இன் குட் ஃபெய்த் ஃபார் த பெனிஃபிட் ஆர் சைல்டு ஆர் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் ஆர் பை கன்சென்ட் ஆஃப் கார்டியன். A in good faith for his child's benefit without child's consent has his child cut for the stone by a surgeon. அப்பா வந்து என் மகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னு எழுதி கொடுக்காரு. இதில் இன்டென்ஷன் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. நாட் இன்டென்டிங் டு காஸ் சைல்டு டெத்து, இது இங்கே வருது. அங்கே மேலே தன்னுடையதுக்காக கொடுத்தாங்க, இது கார்டியனுக்காக கொடுக்காங்க. நத்திங் விச் இஸ் டன் இன் குட் ஃபெய்த் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எ பர்சன் அண்டர் 12 years or a person of unsound mind or by consent either expressed of the guardian or other person having lawful charge is nothing is an offense by reason of any harm it may intended. இது வந்து இன்டென்ஷனல் காசிங் டெத்துக்கு வராது. டூயிங் எனிதிங் which a person knows to be likely to cause that other than preventing death. ஒரு மரணத்தை அல்லது கொடுங்காயத்தை தவிர்ப்பதற்காக செய்யும் செயல்கள் காரணமாக மரணம் நிகழ்ந்தால் தவிர மற்றபடி இது தப்பு தான். Voluntarily causing hurt or attempting cause unless it is for the purpose of preventing death. Abatement of any offense. அதாவது மேலே என்ன சொல்லுதோம், கார்டியனோட கன்சென்டோட அல்லது அந்த குழந்தையினுடைய கன்சென்ட் வாங்க முடியாத சூழ்நிலைகளில் for the benefit of a person under 12 years or for the person of unsound mind or by consent, இவங்களுக்காக ஒரு செயலை செய்தால் தப்பு இல்லை அப்படிங்கிறதா இதில் சொல்லுவோம். ஆக்ட் டன் இன் குட் ஃபெய்த் பெனிஃபிட் ஆஃப் த பர்சன் ஆர் அன்சோன் மைண்ட். இட் இஸ் டன் வித் த கன்சென்ட் ஆஃப் தி கார்டியன்
consent may be either express or implied. In a consent known to be given under fear of misconception. ஒரு பயம் காரணமாக கன்சென்ட் கொடுத்து அது கன்சென்ட்னு எடுக்கிறதில்ல. இதுதான் a consent is not such a consent as is intended by any section of this Sankida. இந்த கன்சென்ட்டுங்கிறது கன்சென்ட்னு எடுத்துக்கிட மாட்டோம். கன்சென்ட்டாக கொடுத்தா கூட ஒரு பெண்ணை பயமுறுத்தி கன்சென்ட் வாங்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? நான் அவளை பயமுறுத்த தான் கூட கூட்டி போயிட்டான், லாட்ஜுக்கு கூப்பிட்டு போனான், சினிமா தியேட்டருக்கு கூப்பிட்டு போனான், வெளியூருக்கு கூப்பிட்டு போனான், அவளுக்கு கன்சென்ட் இருந்தது அதான் என் கூட வந்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பயமுறுத்தி வாங்குறது கன்சென்ட் இல்லை. இந்த கன்சென்ட் இஸ் given by the person under fear or injury or under misconception of fact. நான் அவனை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான், மிஸ்கன்செப்ஷன், அவன் ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கான், 2 பிள்ளைகள் இருக்குது, ஒரு ஃபேக்டை தவறான புரிதல் அல்லது இன்ஜுரி, ஃபியர் ஆஃப் இன்ஜுரி, காயம் ஏற்படுத்தப்படலாம் அப்படின்னு பயமுறுத்துது. அப்படிங்கிற சூழ்நிலையில் கன்சென்ட் கொடுத்து அது கன்சென்ட் இல்லை. எப்போ இஃப் த பர்சன் டூயிங் த ஆக்ட் நோஸ் ஆர் ஹேசன்ட் reason to believe that consent was given in a consequence of fear or misconception. அந்த செயலை செய்தவர் இந்த ஒப்புதல் என்பது பயமுறுத்தல் வழியாக வாங்கப்பட்டதுன்னு அறிந்திருக்கிறார் அப்படின்னா. ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு பெண்ணை ஒருத்தன் பயமுறுத்தி கூட்டிகிட்டு போயிட்டான், கூட்டிகிட்டு போய் வேற ஒரு நபர்கிட்ட விட்டுட்டான். அவர் லாட்ஜில் இருக்கார், அவர் கூட கொண்டு போய் விட்டுட்டான். இப்போது இந்த இவன் சொல்லுதான் கன்சென்ட் அப்படின்னு. அந்த நபருக்கு இந்த கன்சென்ட் பயமுறுத்தி வாங்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் கன்சென்ட் இல்லை. அப்போ அவர் என்ன குற்றத்துக்கு வராரு? அவர் ரேப்பில் குற்றத்துவாளியாக வராரு. இஃப் த பர்சன் டூயிங் த ஆக்ட் நோஸ் ஆர் ஹேஸ் ரீசன் டு பிலீவ் தட் த கன்சென்ட் வாஸ் கிவன் இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் சச். அவனுக்கு ரீசன்ஸ் டு பிலீவ், இது ஒழுங்காக அந்த பிள்ளை கூப்பிட்டு வந்த மாதிரி தெரியலை, இது ஒரு தொழில்முறை ப்ராஸ்டிடியூட்னு கொண்டு போய் விட்டுருக்கான்னு வைங்க, இது ஏதோ பயமுறுத்தி வாங்கிட்டு வந்திருக்கான், கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு அவருக்கு ரீசன்ஸ் டு பிலீவ் இருந்ததுன்னா அங்கேயும் அந்த கன்சென்ட் இல்லை. இந்த கன்சென்ட் இஸ் given by a person who from unsound mind, intoxication, unable to understand the nature and consequences. ஒரு புத்திசாதீனம் இல்லாதவங்க அல்லது போதையில் இருக்கவனா கன்சென்ட் இருக்குது, அவன்கிட்ட கன்சென்ட்டை வாங்கிட்டான்னு சொன்னால் ஏற்றுக்கிறது இல்லை. Unless the contrary appears from the context, if the consent is given by the person of under 12 years. 12 வயசு கீழே இருக்கவங்க கன்சென்ட்டையும் எடுத்துக்கிட்டது இல்லை. ஆனால் 12ன்னு இல்லை, இப்போ சொல்லுதில் எல்லாத்துலேயும் அந்த ரேப்லெல்லாம் 18 வருஷம்னு வந்துடுது. எக்ஸ்க்ளூஷன் ஆர் ஆக்ட்ஸ் விச் ஆர் அஃபென்சஸ் இண்டிபெண்டன்ட்லி ஹார்ம் காஸ்ட். இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸப்ஷன் கன்சென்ட்னா இருந்தால் தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இது இல்லாமல் வேற ஒரு வகையில் அது குற்றம்னா அது குற்றம்தான். இந்த குற்றத்துக்கு தான் கன்சென்ட் இருக்கும், அதன் காரணமாக வேற ஒரு குற்றம் நிகழ்ந்துருக்குன்னா அது கன்சென்ட் இல்லை. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவேன். ஏ பப்ளிஷஸ் எ ஸ்டேட்மெண்ட் அபவுட் பி வித் அப்ரூவல். அது அவனுடைய ரெப்புடேஷனை பாதிக்கு, இருந்தாலும் பி நீ வேணா போட்டுக்கோ நான் பார்த்துக்கிறதேன் அப்படின்ட்டாரு வித் அப்ரூவல். ஆனால் அதே சமயத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்சீன் ஸ்டேட்மெண்ட், ஆபாசமானது. இவர் என்ன கொடுத்துருக்காரு? டிஃபமேஷனுக்கு தான் கன்சென்ட் கொடுத்துருக்காரு, ஆபாசமாக இருக்குது. அப்போ கன்சென்ட் கொடுத்தது அல்லாமல் வேறு ஒரு வகையில் ஒரு குற்றமாக இருக்கிறதுனால அதை நம்ம குற்றம்னு சொல்லலாம். இவன் இதை ஸ்டேட்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், நீ தப்பு பண்ணியிருக்கேன்னா இது டெஃபமேஷன் இல்லை, நான் அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டான்னு சொன்னால் கூட நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இது அப்சீன் ஸ்டேட்மெண்ட்டு, இது என்டையர்லி டிஃபரெண்ட் குற்றம், another crime. Rule of exception is not applicable. Act done in good faith for the benefit of the person without concern. அடுத்தவனுடைய நலனுக்காக நீங்கள் ஒரு காரியம் செய்யும் போது அது தப்பு இல்லை, இட் இஸ் ஃபார் ஹிஸ் கன்சர்ன். உதாரணத்துக்கு ரோட்டு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் கார் வருது, ஒரு ஓரமாக நடந்துட்டு போகிறோம், பிடிச்சி இழுத்து இங்கே போட்டிங்க. இல்லை ஒரு பெண்ணு போகிறா, பக்கத்தில் மூவிங் ட்ரெயினில் ஏற போகிறா, நீங்கள் காப்பாற்றி கீழே விழ போனவள காப்பாற்றி தள்ளி போட்டோம், அதனால் அவளுக்கு காயம் வந்தது. ரயில் அடிச்சிடுன்னா அவன் கையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி விட்டீங்க, அதனால் கீழே விழுந்தா காயம் வந்தது.
இது நம்ம செய்த செயல், it is for the benefit of a person without his consent. இதுதான். Nothing is an offense by reason of any harm which it may cause to a person for whose benefit it is done in good faith even without that person's consent. அங்க கன்சென்ட் வாங்குறதுக்கு நேரம் இல்லை. If circumstances are such, it is impossible for that. ரோட்டில் ஒருத்தன் மயம் கிடக்கான், ஒரு டாக்டர் அந்த வழியாக போகிறாரு, ஐயா மயம் கிடக்கான்னு தூக்குறாரு, ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாரு, சர்ஜரி அவசரமாக தேவை பண்ணிட்டாரு. அப்போ impossible for that person to give consent. If that person is incapable of giving consent, no guardian or other person lawful is possible to obtain. அல்ல வேறு யார்கிட்ட இருந்தும் வாங்க முடியலை அப்படின்னு. இங்கேயும் சில எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. இன்டென்ஷனலி காசிங் டெத், டூயிங் எனிதிங் நோஸ் இட் இஸ் லைக்லி டு காஸ் ஃபார் எனி பர்பஸ் அதர் தேன் ப்ரிவென்டிங் டெத். அவனுக்கு இந்த செயலை, இந்த சர்ஜரி சொன்னால் ஆப்ரேஷன் செய்தால் சில சமயம் மரணம் கூட நிகழலாம் அப்படின்னா கூட செய்யலாம். அன்லஸ் இட் இஸ் டு ப்ரிவென்ட் டெத். அவனுடைய மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக நீ செயல் செய்து அவன் மரணமானால் அது குற்றம் இல்லை. வாலண்டர்லி காசிங் இட் அதர் தான் ப்ரிவென்டிங் டெத் ஆர் ஹர்ட், அபட்மெண்ட். ஏற்கனவே முந்தின செக்ஷன்களில் பார்த்து அதே மாதிரி இருக்கு. சர்ஜன் சீஸ் எ சைல்டு சஃபர் அன் ஆக்சிடென்ட் விச் இஸ் லைக்லி டு ப்ரூவ் ஃபேட்டல் அன்லெஸ் ஆப்ரேஷன் இஸ் இமிடியட்லி பர்ஃபார்ம். அங்கே போய் செய்யலாம். அப்படி nothing is upon benefit of the person in good faith without person consent. Circumstances are impossible for the person to signify consent or impossible to get consent from the other person. Intentional causing death க்கு வரல, causing with knowledge or likely to cause death வரல, voluntarily causing it or abetment க்கு இது இல்லை. Communication made in good faith. No communication made in good faith is an offense by reason of any harm to the person whom it is made, if it is made for the benefit of person. ஒரு பேஷண்ட் இருக்காரு, அவர்கிட்ட போய் ஐயா உனக்கு கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படியான்னு கேட்டார். அவர் நெஞ்சு நின்று போச்சு, செத்து போயிட்டார்னு வைங்க. இப்போ இவர் கம்யூனிகேஷன் கொடுத்ததுனால தான் அவர் செத்து போயிட்டார். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த செக்ஷன் பொருந்தும். நோ கம்யூனிகேஷன் மேட் இன் குட் ஃபெய்த் இஸ் அன் அஃபென்ஸ் பை ரீசன் ஆஃப் எனி ஹார்ம் டு தி பர்சன் டு whom it is made. இதில் தான் சர்ஜன் குட் ஃபெய்த் கம்யூனிகேட்ஸ் த பர்சன் தட் ஹீ கேனாட் லிவ். உனக்கு சாவு நெருங்கிட்டு சொன்னார், அது கேட்ட உடனே அவர் செத்து போயிட்டார். இதுதான் வேற ஒரு ஜோக்கு வரும். ஒரு ஹார்ட் அட்டாக்கில் ஒருத்தர் ரொம்ப பலவீனமான இதயத்தோடு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கார். அவருக்கு 10 கோடி ரூபா ப்ரைஸு விழுந்துட்டு அவர் போய் சொன்னால் அப்படியான்னு கேட்டுட்டு உடனே செத்து போயிடுவார் அப்படின்னு எல்லாரும் பயப்படுவாங்க. இவர் நான் கேஷுவலாக நான் சொல்லுதேன்னு டாக்டர் போனவர் மெதுவாக உங்களுக்கு 10 கோடி விழுந்தா என்ன செய்வீங்க, ப்ரைஸ் விழுந்தா இப்போது அப்படின்னு கேட்காரு. அதில் பாதியை உங்களுக்கு கொடுத்துருவேன்னாரு. டாக்டர் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டார். அப்படி ஒரு கம்யூனிகேஷனை சொல்லும்போது அதன் விளைவாக நடக்கக்கூடியதுக்கு அந்த மனிதர் பொறுப்பு இல்லை. எப்போ குட் ஃபெய்த்தில் கம்யூனிகேட் பண்ணணும். எனி கம்யூனிகேஷன் மேட் இன் குட் ஃபெய்த் செய்தால் அதன் விளைவுகளுக்கு அவர்கள் ஆக்ட் டு விச் எ பர்சன் இஸ் கம்பல்டு பை த்ரெட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு கட்டாயப்படுத்தி ஒருத்தனுக்கு போதை மருந்து கொடுத்தா என்ன செய்யணும். இதில் என்ன சொல்லுவோம், ஆக்ட் கம்பல்டு பை எ பர்சன் பை த்ரெட். ஒருத்தனை கூட்டு வரான், கழுத்தில் கத்தி வச்சுட்டு இந்த பூட்டை உடச்சி கொடுறான்னு கேட்கான், அவன் உடச்சி தான் கொடுப்பான். அதனால் இங்கே ஒரு செக்ஷனை வைக்காங்க. எக்ஸப்ட் மர்டர் அண்ட் அஃபென்சஸ் ஸ்டேட் பனிஷபிள் வித் டெத். இதுக்கு இந்த செக்ஷன் பொருந்தாது. அது தவிர மற்றதுக்கு நத்திங் இஸ் அஃபென்ஸ் விச் இஸ் டன் பை எ பர்சன் ஹூ இஸ் கம்பல்டு டு டூ இட். ஒன்றை செய்வதற்காக கட்டாயப்படுத்துகிறார். எதன் மூலமாக? பயமுறுத்தல் வழியாக. which at the time of doing it reasonably cause the apprehension that instant death to the person will otherwise be consequence. ஒரு நபர் எப்படி இருக்கான்னா, ஒரு கட்டாயப்படுத்தாங்க, அவனை அச்சுறுத்தல் வழியாக பயமுறுத்தாங்க. எப்படி? அவன் நீ இதை செய்யலைன்னா உடனடி மரணம் நிகழும் என்று அவன் பயப்படும் வகையில் பயமுறுத்துகிறார்கள். உடனடி மரணம் நிகழும்.
apprehension that instant death to that person will otherwise be the consequence. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் செய்த செயல் தவறில்லை. ஆனால் இது அவர் செய்த செயல் காரணமாக ஒரு மரணமோ அல்லது அரசுக்கு எதிரான குற்றமோ, மரண தண்டனை விதிக்கக்கூடிய அரசுக்கு எதிரான குற்றமோ இருந்தால் இந்த செக்ஷன் பொருந்தாது. அதுக்கு பிறகு நிறைய கண்டிஷன் கொடுப்பாங்க. Provided the person doing that did not of his own accord or from reasonable apprehension harm to himself short of instant death place himself in a situation. அவனா அப்படி ஒரு சூழ்நிலையில் உள்ளே போய் நின்றுட்டான்னா இது கிடையாது. ஒரு கொள்ளைக்காரங்க இருக்காங்க, அவன் கொள்ளைக்காரன்னு இவன் நல்லா தெரியும், கொள்ளை கூட்டம்னு தெரியும், இவன் அவங்க கூட போய் நிற்கான். அப்போது அவன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கையில் எங்கே போகிற என்ன எங்கே கடை வாங்க போகிறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான்னு வைங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் இவனை கழுத்தில் கத்தி வச்சு நீ வாடா நீ பெட்டியை திறந்தா பூட்டை திறந்தான்னு கூட்டிகிட்டு போனாங்கன்னா இந்த செக்ஷன் பொருந்தாதுங்கிறது இங்கே ப்ரொவிஷனாக சொல்லுவாங்க. தானே உள்ளே போய் அப்படி ஒரு சூழ்நிலையில் உள்ளே வச்சுக்கிடாத, அப்படி வச்சேன்னா நீ என்கிட்ட எக்ஸெப்ஷன் கேட்டு வராதான்னு சட்டம் சொல்லு. Explanation. A person who on his own accord reason of threat being joins a gang of dacoits knowing their character is not entitled to the benefit of this exception. அவன் கொள்ள கூட்டக்காரன் தெரிஞ்சே உள்ளே போயிருக்கே அவனுக்கு கிடையாது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காகவே இதில் சொல்லுவாங்க. A person seized by a gang of dacoits or forced by that threat or death to which law, for example a smith compelled to take his tools to force the door of a house, is entitled to the benefit of his. ஒரு கொள்ளக்கூட்டக்காரன் ஒருத்தனை தூக்கிட்டு போய் நீ இதை போட்டு உடச்சி கொடுன்னு கேட்டால் அது தப்பு இல்லை அப்படின்னு. என்ன மேலே கண்டிஷன் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கு தவிர, அதாவது மர்டர், அரசுக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள் தவிர மற்றவங்களுக்கு பொருந்தும். ஒருத்தவனை கட்டாயப்படுத்தி நான் இதை செய்யவில்லை என்றால் உடனடியாக எனக்கு மரணம் நிகழும் என்ற வகையில் அச்சுறுத்தப்படுகிறேன் என்று நினைக்கின்றான் என்றால் அவர் செய்த செயல் குற்றம் அல்ல. ஆனால் இவனா அதுக்குள்ளே போய் மாட்டிருக்கக்கூடாது. கொள்ளக்கூட்டக்காரன் தெரிஞ்சுட்டு அவங்க கூட போயிருக்கக்கூடாது. அது இல்லாமல் போனாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பூட்டு தயாரிக்க அவனை கூட்டிகிட்டு போய் பூட்டை உடச்சி கொடுன்னு கேட்காங்க அப்படின்னா அது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் கம்பல் பண்ணாங்க, அண்டர் த்ரெட்டு, ரீசனபிள் அப்ரிஹென்ஷன், டெத் வில் பி இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் அவர் செய்த தப்பு இல்லை. மர்டருக்கும் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட் பனிஷபிள் வித் டெத்துக்கும் இந்த செக்ஷன் பொருந்தாது. ஆக்ட் காசிங் ஸ்லைட் ஹார்ம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் குற்றம்னு கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நத்திங் இஸ் அன் ஆக்ட் பை ரீசன் ஆஃப் இட் காசஸ் ஆர் இட் இன்டெண்டட் டு காஸ் இஸ் நோன் லைக்லி டு காஸ் எனி ஹார்ம் if the harm is so slight that no person of ordinary sense or temper would complain. ரொம்ப சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் நீதிமன்றத்துக்கு வர முடியாதனால அதை குற்றமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் லீகல் மேக்ஸிம். டி மினிமஸ் நான் கியூரட் லெக்ஸ். த லா டஸ் நாட் கவர்ன் ட்ரிஃபிள்ஸ். சிறு குற்றங்களுக்கு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு வராதிங்க அப்படின்னு. இதோட இந்த செஷனை முடிச்சுக்கிட்டோம். இனி அடுத்த செஷனில் ப்ரைவேட் டிஃபென்ஸுங்கிறத பார்ப்போம்.